ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஜிவி பிரகாஷ் அவர்களும் அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரனும் போயிருக்கப்ப அங்கே ஓஜி சம்பவத்தை செம்மையாக நேர்லேயே பாடியிருக்காங்க. அண்ட் அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் தெரிய மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஜிவி பிரகாஷ் இன்னும் ஒரு செம மாசான நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன நியூஸ்னா, இப்போ ரீசெண்டாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் நம்ம குட் பேட் அக்லி படத்துக்கும் ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் அதே போல் தனுஷோட டைரக்ஷன் அண்ட் நடிப்பில் உருவாகிற இட்லி கடை படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அப்படி இருக்கப்ப தனுஷ் அவர்கள் நேற்று ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாரு. குட் பேட் அக்லி படத்தோட சாங் சும்மா தெரியா இருந்தது, வேற லெவல் மாசா இருக்கு அப்படின்னு அந்த பாட்டை பத்தி என்ன ரொம்பவே பாராட்டினாரு. அண்ட் தனுஷ் அவர்கள் கூட ஒர்க் பண்றதுனால அவருக்கும் இந்த பாட்டு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் ஏப்ரல் 10 அன்னைக்கு இட்லி கடை படமும் ஒன்னாதான் ரிலீஸ் ஆகிறதா பிளான் இருந்தது. பட் சில கால் ஷீட் டேட் பிரச்சனையால இன்னும் ஷூட்டிங் முடியல இட்லி கடை படம். அதனால படம் தள்ளி போயிடுச்சு. இப்ப சோலோ ரிலீஸா நம்ம மூவி மட்டும் தான் வருது. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் ஆல்சோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஜிவி பிரகாஷ் ஃபர்ஸ்டே பாட்டை ரெடி பண்ணல, விஷுவல் பார்த்து பாட்டை ரெடி பண்ணி வேற லெவல் சம்பவமா கொடுத்தாரு. ஓஜி சம்பவம் மரண சம்பவமா இருந்தது. செம்மையா தெரியா வச்சிருக்காரு. மியூசிக் எல்லாமே படத்துல இன்னும் செம்ம சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ஓஜி சம்பவத்தை. அந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் ஒன் டே தான், நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் நம்ம குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மரண வெயிட்டிங்ல இருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்கள் தனுஷ் அவர்கள் பாராட்டினதை பத்தி சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.